அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மதீனாவின் மேய்ச்சல் தாக்குதல். முஸ்லிம்கள் தங்கள் தீனையும் ஈமானையும் பாதுகாத்திட ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து அமைதியான சூழலில் இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். மக்களும் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருந்தார்கள். இவ்வாறு முஸ்லிம்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதை கண்ட மக்கத்து காஃபிர்கள் தங்களின் ஆபத்தை உணர்ந்தார்கள். ஆனால் மக்கத்து முஷ்ரிக்குகள் போர் தொடுக்கும் எண்ணத்தில் மதீனத்து முஸ்லிம்களை சீண்டிக் கொண்டே இருந்தனர். குறைஷி தலைவன் கரஜ் இப்னு ஜாபிர் பஹரி என்பவன் மதீனாவின் மேய்ச்சல் நிலப்பகுதியில் திடீரென தாக்குதல் நடத்தி 100 ஒட்டகங்களை கைப்பற்றி கொண்டு ஓடிவிட்டான். மேலும் முஸ்லிம்கள் மீது வலுவான தாக்குதல் நடத்தவும் அதற்கான ஆயுதங்கள் வாங்கிடவும் பொருளாதாரம் வேண்டுமே என கருதி மக்காவின் அனைத்து நபர்களையும் விற்பனை பொருளுடன் அதிக லாபத்துடன் திரும்பி வருமாறு வலியுறுத்தி ஷாம் தேசத்திற்கு அனுப்பினான். இதை அறிந்த அன்னலார் தாக்குதல் நடந்ததால் எதிர்த்து போராட முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். காஃபிர் மிரளுதல். ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நாங்கள் அன்னலாருடன் ஒரு போருக்கு சென்று கொண்டிருந்தோம். வழியில் ஓரிடத்தில் எங்களின் படை தங்கியது. 2-3 நபர்கள் கொண்ட குழுவாக பிரிந்து ஆங்காங்கு மரத்தடியில் ஓய்வெடுக்க சொன்னார்கள். நபியவர்களும் ஒரு மரத்தடிக்கு சென்று தமது வாளை அம்மரத்தில் தொங்கவிட்டு ஓய்வெடுத்தார்கள். அதன் பிறகு நடந்தவற்றை நபிகளாரே கூறினார்கள். யாரோ ஒருவன் வந்து எனது வாளை எடுத்தான். திடீரென கண் விழித்த நான் என் தலைமாட்டில் உருவிய வாளுடன் நின்று கொண்டிருந்தவன் என்னை பார்த்து, உன்னை காப்பாற்றப் போவது யார் என்றான். நான் அல்லாஹ் என்றேன். மீண்டும் அவன் அவ்வாறு கேட்க நான் மறுபடியும் அல்லாஹ் என்றேன். அவன் கை கால் நடுங்க ஆரம்பித்தது. மிரண்டு போன அவன் வாளை உரையிலேயே வைத்து விட்டான். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி தாடி வைத்தல். மீசையை கத்தரித்து தாடியை வளரவிடுங்கள் என நபியவர்கள் கூறினார்கள். விளக்கம்: தாடி வைப்பது ஷரியத் சட்டப்படி வாஜிபாகும். அது இஸ்லாமிய அடையாளமும் கூட. எனவே அனைத்து முஸ்லிம்களும் அதை கடைபிடித்தல் அவசியமாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி பாவ மன்னிப்பிற்காக துவா. தமது இறைவனிடம் பாவ மன்னிப்பு வேண்டி இவ்வாறு துவா செய்திடுக: ரப்பி இன்னி லலம்து நஃப்சி ஃபஃபிர்லி. பொருள்: எனது இரட்சகா, எனக்கு நானே அநீதம் இழைத்து கொண்டேன், ஆகவே என்னை மன்னித்தருள்வாயாக. ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நன்மை தீமையின் உவமை. தண்ணீர் பனிக்கட்டியை கரைப்பது போன்று நற்குணம் தீமையை கரைத்து விடுகிறது. காடி தேனை கெடுப்பது போன்று தீய குணம் நற்செயல்களை கெடுத்து விடுகிறது என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் அல்லாதவற்றை தாங்கள் உதவி செய்யப்படும் பொருட்டு அவர்கள் அவற்றை தெய்வங்களாக எடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவை அவர்களுக்கு உதவி செய்யும் சக்தி பெற மாட்டாது. ஆயினும் அவையே இவர்களுக்கு எதிரான படையாக கொண்டு வரப்படும். ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகின் வெளித்தோற்றம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து வெளித்தோற்றத்தையே அறிகிறார்கள். ஆனால் அவர்கள் மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பின் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உள்ளதை அவர் அறிவதில்லை. எனவே உலகத்தை விட்டுவிட்டு மறுமைக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட வேண்டும். எட்டாவதாக மறுமையை பற்றி அதிகம் செயல்பட ஆர்வம். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவர் தலைகீழாக நின்று அல்லாஹ்வை வழிபட்டிருந்தாலும் அவர் மறுமை நாளில் தனது எல்லா அமல்களையும் கண்டு சொற்பமென கருதி இன்னும் அதிகமான அமல் புரிந்திட உலகுக்கு திருப்பி அனுப்பப்படுவதையே விருப்பம் கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
9வதாக நபி வழி மருத்துவம். நோயிலிருந்து தப்பிக்கும் முறை. பாதி உடல் நிழலிலும் பாதி உடல் வெயிலிலும் உட்காருவதை நபியவர்கள் தடை செய்துள்ளார்கள். விளக்கம்: மருத்துவ ரீதியாக ஒரே சமயத்தில் பாதி உடல் நிழலிலும் பாதி உடல் வெயிலிலும் இருக்கும்படியாக அமர்வது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. யாசீன் ஓதுங்கள். யாசீன் குர்ஆனின் இதயமாகும். எவர் அல்லாஹ்வையும் மறுமையையும் ஈமான் கொண்டு இதை ஓதுவாரோ அவரை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். உங்களில் இறந்தவர்களுக்காக இதை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.